சிபிஐனுடைய விசாரணைக்கு ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய் 2 முறை டெல்லி சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகியிருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் அவரிடம் விசாரணை தேவைப்பட்டால் விசாரணை நடத்தப்படும் என்று ஏற்கனவே சிபிஐ தெரிவித்திருந்ததின் பேர்ல அவர் இன்றைய தினம் அவர் ஆஜராக வேண்டும் என்று ஒரு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் கட்சி தொடர்பான நிகழ்வுகள் இருப்பதனால தாவேகா தலைவர் விஜய் தரப்புல அவகாசம் கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் வரும் 15ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்துல ஆஜராக வேண்டும் என்று மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. புதிய சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இன்றைய தினம் அவர் சென்னையில சட்டமன்ற தேர்தலுக்கான அவருடைய கட்சி சார்பாக போட்டியிடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள், உத்தேச வேட்பாளர்களுடைய நேர்காணலில் பங்கேற்றிருந்தார் விஜய். இந்த காரணத்தை சுட்டிக்காட்டிதான் அவர்கள் வேறொரு நாளில் ஆஜராவதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். குறிப்பாக இந்த தேதியில் ஆஜராவதாகவும் அவர்கள் தரப்புல சொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அவர்களுடைய கட்சியினர் தரப்பிலேயே கூறப்படுகிறது. மார்ச் 15ஆம் தேதி ஆஜராவதற்கான அவர்கள் ஒரு சில தேதிகளை சிபிஐ தரப்புல கொடுத்ததாகவும், அதுல மார்ச் 15ஆம் தேதி ஆஜராவதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அதன்படியே மார்ச் 15ஆம் தேதி விஜய் நேரில் வர வேண்டும் என்ற அந்த சம்மன், புதிய சம்மன் என்பது சிபிஐ தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 3வது முறையாக இந்த வழக்குல விஜய் டெல்லி சென்று சிபிஐ அலுவலகத்துல அவர் ஆஜராக இருக்கிறார். ஏற்கனவே 2 முறை அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தின் பொழுது அவர் பேருந்தில் இருந்தது, அதே போன்று பேருந்திற்கு மேலே வந்த பொழுது அவர் பேசியது, அந்த கூட்ட நெரிசலை பார்த்துவிட்டு அவர் கூறிய விவகாரம் மற்றும் கட்சியினர் இது தொடர்பாக ஏற்கனவே தொடர்பாக ஆலோசித்தார்களா, முன்கூட்டியே இந்த கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவது போன்ற விஷயங்களை எல்லாம் கட்சியினர் அல்லது காவல்துறையினரோ முன்னெச்சரிக்கை செய்தார்களா போன்ற பல்வேறு விவகாரங்கள் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்தெல்லாம் முழுமையாக ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக விஜய்க்கு மீண்டும் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக சிபிஐ தரப்பிலும் கூறப்படுகிறது.